ஏசாயா சிஸ்டரும் வாசிப்பாங்க. நீங்களும் தொடர்ந்து வந்து நம்மளும் சபையா சேர்ந்து நம்ம தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது. நான் சொல்ற 3 வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். 8ல இருந்து 11 வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்னாகமம் 23:19. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் சிஸ்டர் வாசிக்கட்டும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அல்ல எல்லாரும் செஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர்கிட்ட இல்லவே இல்லாத ஒரு காது. ஹல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 8ல இருந்து 11வது வசனம் வரை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். அந்த 2 வசனம் மாத்திரம் வாசிப்போம். 10ம் 11வது வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது. ஹல்லேலூயா. அதுதான் முதல் வசனத்துல வாசிச்சோம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும். அததான் ஏசாயா 55ல அவர் சொல்றாரு, எப்படி மழை வந்து அந்த விதையெல்லாம் விதைக்க செய்து அது முளைக்க செய்கிறதும், மழை வந்து அதோடைய எல்லா வேலைகளையும் செய்கிறது போல, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த செகண்ட் பாயிண்ட் தான். நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா, நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்னா அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர் சொன்னபடியே நிறைவேறும். நிறைய நேரம் நம்ம வார்த்தைகளை குறிச்சு எப்படின்னா அதை இறக்கிடுவோம். அவருடைய ஸ்டாண்டர்ட் இவ்வளோ, நம்முடைய ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்டை தூக்கி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இறக்கிடக்கூடாது. அவர் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை உயர்த்தி வரும்படி தான் தேவன் நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். அவர் எப்படி பார்க்கிறாரோ, அவர் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ
அந்த செயல்பாட்டுக்குள்ள அவர் நினைக்கிறது கூட, அவர் செயல்படுத்துகிற அந்த காரியத்தை அவரை போலயே பார்க்கணும், அவரை போல அந்த காரியத்தை செயல்படுத்த வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுதான் நான் சொல்லுகிறதை செய்து நான் விரும்புகிறதை அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷன் விதவிதமா சொல்லுவான், விதவிதமா நினைப்பான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். முதல்லயே அதை கிளியர் பண்றார். நீங்க நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய காரியங்களை சிந்திக்கிறீங்க. அடுத்து பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கிறது. நான் எப்படி உங்களை குறிச்சு, உங்களோட வாழ்க்கையை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க சந்ததியை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு, உங்களோட ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை குறிச்சு நான் நினைச்சிருக்கிற நினைவு எப்படி இருக்குன்னா, வானத்துக்கு பூமி உள்ள தூரம் அளவு உயர்ந்திருக்குது. அதை நீங்க எப்படின்னா குட்டிச்சு பூமி அப்படியே அந்த ஒரு சின்ன குட்டை லெவல்ல ஒரு தெரு லெவலுக்கு கொண்டாந்து நீங்க இறக்கிறீங்க. அதான் சொல்றேன், உங்க நினைவு போல நான் நினைக்கிற தேவன் அல்ல, உங்க யோசனைப்படி நான் செய்யறதில்லை. நான் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன், அதன்படிதான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி அதற்கு நேராக நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னாரே ஏன் செய்யல, சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரே ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது ஏன் நிறைவேறல, ஏன் அது வரலைன்னா அவர் பார்க்கிற அளவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமைய, அந்த வார்த்தையின் மேன்மையை நம்மளால காண முடியல. அவருடைய வார்த்தையை நம்ம திரிச்சு மேக்சிமம் நம்ம லெவலுக்குள்ள அதை இறக்கி செயல்படுத்த வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு டிலே ஒவ்வொரு காரியத்திலும். அதை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு பார்க்கணும். எப்படி ஆண்டவர் அவனுக்கு வாக்கையில அந்த வாக்கை கொடுக்கிறார், அதை எப்படி நிறைவேற்றுகிறார். அதுதான் நான் சொன்னதை நான் விரும்பினபடிதான் செய்யணும். ஹல்லேலூயா. நான் சொல்றத உன் விருப்பப்படி நீ திரிக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு காரியத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தையும் படிச்சிடலாம். எரேமியா 29:11 வசனம். எரேமியா 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைத்திருக்கிற காரியம் அது தீமைக்கானதல்ல. எப்பொழுது நம்மளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பொல்லாங்கானதை ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அதான் சொல்ற, பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும் நீங்க அறிஞ்சீங்கன்னா, நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பனாகிய நான் எப்படி உங்களுக்கு பொல்லாத கொடுக்க முடியும்? எப்பொழுதும் என் சமூகத்துல நன்மையானது மாத்திரம்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து பரத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் யாருக்கும் பட்சபாதமா கொடுக்கிற தேவனே இல்லை. அவற்றிலிருந்து வரதெல்லாம் பரிபூரணமா நிறைவா இருக்கிறது. அந்த பரிபூரணமான நிறைவான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தார், அதை எப்படி அவர் செய்து முடித்தார் அப்படிங்கிறத நம்ம நம்மளுக்கு தெரியும் அந்த காரியம். ஆனா ஒவ்வொரு பகுதியா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். நம்மளுக்கு தெரியும் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், எல்லாரும் ஆதிகாமம் எடுத்து வச்சு அதான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா ஆதிகாமம் ஆபிரகாம் ஸ்டோரி ஃபுல்லா அந்த அதிகாரத்துல இருந்து படிச்ச போறோம். ஆனா எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறாரு. அங்க ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். உன்னை பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். உன்னை நான் ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்ல என்டர் ஆகுற ஆண்டவர். அவனுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே அது 2வது வசனம் ரொம்ப அருமையானது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் பெறப்பட்டு போனான். அவன் உடனே இதுல எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. எங்க போ சொல்றீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் இல்லை. அவன் கீழ்ப்படிந்தான், கிளம்பிட்டான். அப்போ அவனுக்கு 75 வயது. நம்ம வாழ்க்கையிலும் தான் ஆண்டவர் வந்தார். நீ என்னுடைய நேசகுமாரன், அவன் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தார். நம்ம யாருமே உண்மையிலே கேள்வி கேட்கல, எப்படி நடத்துவீங்க, எங்க எப்படி எனக்கு அவ்வளவுதான். அந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே நம்ம கீழ்ப்படிந்தோம். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில செஞ்ச என்னது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப். அவ்வளவுதான். ஆபிரகாமும் இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் அவன் லைஃப்ல செஞ்சது. புறப்பட்டு அவர் சொன்ன உடனே அதுதான் அந்த இம்மீடியட்டா அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதலை தேவன் கனம் பண்ணினான். அதை நீதி ஆண்டவர் நினைத்தார். அவன் வாழ்க்கையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவன் எத்தனை தவறுகள் செஞ்சாலும் ஆண்டவர் அதெல்லாம் எடுத்துக்கவே கிடையாது. அவர் என்ன சொன்னார் அது மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில செய்யணும்னு அவர் நினைச்ச காரியம். அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். நான் என்ன பண்ண போறேன்? உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். நீ ஆசீர்வாதமா இருக்க போற. உன்னை ஆசீர்வதிக்கிறோட ஆசீர்வதிக்க போறேன். உன்னை சபிக்கிறோட சபிக்க போறேன். பூமியுள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள இருந்தா புறப்படும். 75 வயசு உள்ள கிடையாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் அவனை வந்து ஆண்டவர் சந்திக்கிறான். சந்திச்சோன்னே அவன் கிளம்பி போகிறான். அவன் அதை உடனே அவன் 6வது வசனத்துல பார்த்தா கிட்டத்தட்ட அங்கேயே போய் சேர்ந்துட்டான். சீக்கிரம் இடத்துக்கு போய் காலத்துல அது கானான் தேசத்துல இருந்தது. கிட்டத்தட்ட அவன் கானானுக்கே அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். அடுத்து அங்க போனாலும் அதுக்கப்புறம் அடுத்து அவன் வாழ்க்கையில அவங்க ஒரு யாரு பார்வோன் ராஜா அந்த இடத்துல எகிப்துக்கு கடந்து போறான். அடுத்து வந்த உடனே ஆண்டவர் சந்திச்சு அந்த இடத்துல வந்த உடனே அங்க ஒரு பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டானோட என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் தானே புறப்பட சொன்னார். ஆண்டவரே பஞ்சம் வந்துச்சுப்பா, நான் என்ன செய்யணும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தானா அவனுடைய என்னது அந்த இடத்துல ஒரு மாறுதல் உண்டாயிருக்கும். அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி எகிப்து தேசத்துக்கு அங்க போகும்போது அவன் தன்னோட ஒய்ஃபை என்ன சொல்றான்? சகோதரி. எவ்வளவு பெரிய விசுவாசத்துல இருந்தவன் படான்னு எங்க போயிட்டான்? கீழ்படிக்கு ஓடி போயிட்டான். கீழே போய் என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு அப்படி ஒரு வழியை தேடி அங்க போய் இது பண்றான். ஆனா ஆண்டவர் அவரை காப்பாற்றி மறுபடியும் கொண்டு வர 13வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அவ்வளவுதான். அவனோட விசுவாசம் மழையா இருந்தது, ஆனா கீழே தரையா மாறிடுச்சு. உடனே ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எவ்வளவு கொடர்படி செய்தாலும் அவர் தன்னுடைய வாக்கை விட்டு இறங்குறவர் கிடையாது. அல்லேலூயா. நம்ம நினைவு போல அவர் நினைவு கிடையாது. நம்ம நினைச்சு ஒரு ஹைட்ஸ்ல இருப்போம். இன்னைக்கு பார்த்தா விசுவாசத்துல உச்சகட்டத்துல இருப்போம். நாளைக்குலாம் அப்படியே கீழே விழுந்துருவோம், தவிழுவோம், ஒரு நேரம் ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கையும் அப்படிதான், நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஆனா ஆண்டவர் எப்படியாய் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். அங்க போய் சகோதரி அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த 18 வசிப்போம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன?
இவளை உன் சகோதரி என்று இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அதுதான் சொல்லவர். ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்த்துட்டே வரலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவன் உடனே புறப்பட்டு வந்தாலும் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதாமே இந்த ஒரு காரியத்தை தான் செஞ்சுக்கணும். ஒரு என்னது, அந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருக்கலாம், ஒரு வார்த்தை ஆண்டவரே இப்படி சர்மம் சொல்லுது, நான் செய்யலாமா? கதையே ட்விஸ்டா இருக்கு. வேற ஒரு ஸ்டோரியில போய் நம்மளாம் வேற ஒரு இருந்தாலும் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவன் அத்தனை சொதப்பினாலும் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மளை நேரா அவன் கிறிஸ்துவுக்குலாம் அழகா நடத்தி கொண்டு வந்துட்டார். ஆனா இங்கே தான் நம்ம வாழ்க்கையில எப்பயும் அதுக்குதான் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஒரு காரியம் நமக்குள்ள எழும்புது, ஒரு காரியம் நமக்குள்ள தோணுது, அது ஒரு நான் ட்ரீம் பார்க்குறேன், அல்லது எனக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு காரியம் சொல்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை இருக்க வேண்டும். அப்படி கேட்டோன்னே நம்ம இஷ்டத்துக்கு படி நம்ம யோசிச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்தவே கூடாது. அவன் யோசிச்சான், அவன் செயல்படுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு கஷ்டம், அங்க ஒரு நெருக்கம். அதன் மூலம் தான் அந்த ஆகாரங்கிற ஒரு ஆடு அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ஒரு தவறு அடுத்த தவறுக்கு லீட் பண்ணுது. இப்ப நம்ம மனுஷீகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பும் அதோட கான்சிக்வன்சஸ், அதோடைய அடுத்த அந்த விளைவுகள் பார்த்தா நெக்ஸ்ட்ங்கிற ஒரு காரியத்துக்குள்ள போகும். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்படி எந்த ஒன்று தோணுனாலும் நம்ம வேறதை வாசிக்கும் போது ரொம்ப கவனமா அந்த நம்மளுக்கு நேரம் எடுத்துக்கணும். என்ன ஒன்று தோணும் போதும் அதுக்கு நடுவுல ஒருத்தவங்க கொண்டு வந்து வைக்க, நம்மளா சுயத்துல அதுக்கு அவைக்குரிய நல்ல ஒரு, அதுக்கு எல்லா இடத்துக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வேற டைரக்ஷன்ல கொண்டு போயிடுவாங்க. ஆவிக்குரிய விதத்துல நம்மளை நடத்தக்கூடிய, நம்மளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தகப்பன்மார்கள் நம்மளுக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். அது இல்லாம அப்படி இல்லாம தேவ சமூகத்துல உட்காரணும். ஆவியானவரே, இப்படி ஒரு காரியம் எனக்குள்ள தோணுது, இந்த காரியத்துல உங்களுடைய ஆலோசனை எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு நீங்க விளக்கி சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கொள்ளாத காரியங்களுக்குள்ள சிக்கி கொள்ளாதபடித்து நம்மளை காப்பார். அடுத்து 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 2வது முறை, ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டவர் வந்து அவருக்கு தரிசனமாகினாரு. அடுத்து 13வது அதிகாரத்துல ஆண்டவர் 2வது முறை வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஃபர்ஸ்ட் வசனமே வாசி. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்து விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, இதை சுருக்கமா சொல்லுறேன், இது லோத்தோடைய ஸ்டோரி. ஆண்டவர் அவனை தான் போக சொன்னாரு. ஆனா அவன் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன பண்ணிட்டான், லோத்தோட புறப்பட்டுட்டான். அந்த புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல என்னாச்சு, அங்க ஒரு பெரிய வாக்குவாதம், அவங்களுக்கு ஒரு சண்டை வருது. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றான், நீ பிரிஞ்சுப்போ, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நம்ம 2 பேர் சகோதரர்கள். ஆபிரகாமுடைய அந்த இருதயம் வந்து உண்மையிலே ஒரு தகப்பனுடைய இருதயம், நேர்மையான ஒரு குணம் கொண்டவர். அவன் வந்து அந்த சுருக்க புத்திலாம் இல்லை, இப்போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போகும்போது ஆண்டவர் அந்த 13வது அதிகாரத்துல இவங்க பிரிஞ்ச உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அவனோட பேச ஆரம்பிக்கிறார். 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எச்சைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்பட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு அதை தருவேன் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அடுத்து அவனுக்கு ஒரு தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த தேசத்துல யாரு உன் சந்ததி அந்த இடத்துல இருக்கும், அந்த சந்ததி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தூளை போல மணலில் என்னது சொல்றது, பூமியின் தூளை போல பெருக பருவேன். பூமியின் தூளை அப்படின்னா என்னது, பூமியில இருக்க மண்ணு மாதிரி அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை உன் வாழ்க்கையில நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
2ஆம் முறையும் அவனுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்து அவருடைய சந்ததிக்கான அவனுக்கு எதிர்காலத்துக்கான இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்து இப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவனுக்கு நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அவன் இப்போ 75 இருக்கிறது 86 வயசுக்கு வந்துட்டான். அவனுக்கு சான்சஸ் குறைஞ்சிட்டே போகுது. அவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு அப்ப நம்பக்கூடிய ஒரு யங் ஏஜ் 75ங்கிறது அப்பெல்லாம் அவங்க நல்ல பலனா இருக்கிற காலங்கள். ஆதி காலத்துல அதெல்லாம் பலனா இருக்கிற காலங்கள் தான். ஆனா 86 வருது, அவனுக்கே விசுவாசம் குறையுது. அப்ப ஆகார் சாராள் சொல்றாங்க, நீ ஆகாரோட இருந்து ஒரு சந்ததி எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது அவன் அதை சூஸ் பண்றான். அவன் செகண்ட் டைம் என்ன பண்றான், அவனுடைய ஆலோசனையை தள்ளி தன்னுடைய மனைவியோடைய ஆலோசனை எடுக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்னைக்கும் வரைக்கும் இருக்கிற ஒரு பொல்லாத சந்ததியை அவன் பெற்றெடுக்கிறான். நம்மளும் தான் ஆண்டோடைய வாக்கு தத்தத்துக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்தையே கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னதையே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான், அதை சேஞ்ச் பண்ணிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுபடியும் இப்படி செஞ்சாலும் ஆண்டவர் விடலை. அடுத்து அவன்கிட்ட வராரு 15வது அதிகாரம் 1-15. அவன் தவறு செஞ்சுட்டான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 1வது வசனம் 15வது அதிகாரம் பார்ப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த இடத்துல வரும்போது அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது, வானத்து தூளை போல பெருகுவேன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு பிள்ளை இல்லை. என் வீட்டுல இருக்கிறது எலியேசர், என் வேலைக்காரன் தான் இருக்கான், அவன் சந்ததி தான் என் பிள்ளைங்க மாதிரி நின்று இந்த காரியங்கள்லாம் செய்து அப்படிங்கும் போது ஆண்டவர், சரி உன் சோர்ந்து போயிடான், உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும், வா வெளியே வா. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, இந்த வண்ணமாய் உனக்கு இருக்கு. நீ இப்படி யோசிக்காத, உன் சந்ததி தான், உனக்குள்ள இருக்கிற வித்துல இருந்துதான் நான் ஆசீர்வதிக்க போறேன். நீ எலியேசரை சொல்லலாம், அடுத்து இஸ்மேலை சொல்லலாம், நீ யாரை சொன்னாலும் அவங்க மூலம் என்னுடைய சந்ததி வரப்போறது கிடையாது. நாம் தீர்மானித்த தீர்மானம் இவர்கள்லாம் கிடையாது, இதெல்லாம் தனியா வந்த கூட்டம். ஆனா நான் உனக்கு உன் வித்துல இருந்துதான் புறப்பட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறான். அடுத்து அவனை ஒரு பலப்படுத்துற, வா உன்னை எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், முதல்ல வெளியே வா. நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, எலியேசர் இருக்கான், இவா இருக்கான், இப்படி இருக்கான், இப்படின்னு நீ ஒரு சூழ்நிலை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறல, அந்த யோசனையை விட்டு வெளியே வா, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி அந்த வானத்தை காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரம் இந்த வாக்கு தர்த்தம் கொடுத்துட்டாரு, இந்த காரியங்களை செய்யறேன்னு சொல்லிட்டாரு, சில நேரம் எல்லாம் சூழ்ந்து வந்திருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில நடைபெறாத இருக்கும்போது இதே போலதான், என்னங்கப்பா சொல்லிட்டே இருக்கிறீங்க, நானும் காத்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கும் போது தான் சில நேரங்களில் நம்மளுக்கும் ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறார். அவனுக்கு வெளியே போய் காட்டினார். அவனுக்கு நமக்கு வேற பொழுதும் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்து இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு சாட்சியா இருக்குது. எல்லா பகுதியிலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பலவீனமா அவர் எப்படி பலன் கொடுத்தார் என்பதை சாட்சியா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தவங்க
நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்களா, மரணத்துல இருந்தாங்களா, தூக்கி எடுத்தார். அது நம்மளோட வாழ்க்கையில சாட்சியா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்பதான் வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்குள்ள நடப்பிக்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கைக்கு அப்படி தேவையே இல்லை. எத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்கு ஒரு சாட்சியை தேடி எடுத்துக்கணும். அவங்களுக்கு நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறானால், ஆண்டவரை என் வாழ்க்கையிலும் நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா, அவங்க வாழ்க்கையில உம்மால செய்யக்கூடுமானால் நான், ஏன்னா அவங்களும் நம்மளும் அந்த நன்மை பெற்றவங்களும் நம்மளும் வித்தியாசமே கிடையாது. அவங்களும் தேவனுடைய பிள்ளை, நம்மளும் தேவனுடைய பிள்ளை. அவங்களுக்கும் அவருடைய செய்ய வல்லமை போதுமானதா இருக்குது, நம்மளுக்கும் அவருடைய வல்லமை போதுமானதா இருக்குது. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதில்தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்கிறான். சொல்லிட்டே இருக்கீங்களப்பா, என் வீடு பிள்ளையும் இல்லை, வயசும் போயிட்டே இருக்குது. இப்போ 75 நான் 86 வந்துட்டேன். இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்குறார், வானத்தை காட்டுறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய பிள்ளைய போல பார்க்கும்படியாக, அழைக்கும்படியாக அவனுக்கு ஒரு அவனுடைய இமேஜினேஷனுக்குள்ள உள்ள கொண்டு வரார். ஏன்னா அவனுடைய இமேஜினேஷன் எல்லாம் இப்ப எப்படி இருக்குது? பிள்ளை இல்லை, எனக்கு பலவீனம், எனக்கு இந்த பிள்ளை பறக்குமா, இப்படிங்கிற அது சோர்வான மனசோர்வுக்குள்ள போயிட்டான். அவனோட திங்கிங் பேட்டர்னே அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்துகிறார். நம்மளுக்கும் சோர்வுகள் வரும்போது அவருடைய வசனத்தை எடுத்து நம்முடைய இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு வரணும். நம்மளுக்கு கடன் படும் போது, நம்ம இதாகும் போது, ஆண்டவர் என்னை கடன் கொடுக்கிறவனாய் வைத்துங்க, நானும் அநேகருக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். என்னோட இமேஜினேஷன்ல சொல்லும். இனி நம்மளோட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நான் ஏழ்மையா பிறந்துட்டேன், அதான் நான் ஏழ்மையா இருக்கேன் இப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே நம்மளை மேல வர விட மாட்டேங்குது. அப்படி கிடையவே கிடையாது. அதுக்குதான் இந்த ஆபிரகாமோட ஸ்டோரி. அவன் ஏழ்மையா இருந்தா, பிள்ளையா இல்லை அப்படிங்கிறதுனால அவன் லைஃபை லீட் பண்ணாலும் அவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அவர் என்னை கொண்டு அவரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற என் ப்ராசஸை மாத்தின உடனே என்ன நடக்க ஆரம்பிச்சு. நம்ம சிந்தனை தான் நம்முடைய பெரிய எதிரி. நம்ம யோசிக்கிற யோசனை தான் நம்மளுடைய பெரிய எதிரி. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தான் அப்படி சொல்லுவான். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி சொல்றேன்னா, உன் மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். நான் உன்னை குறிச்சு என்ன நினைவு வச்சிருக்கிறேன், நான் உன்னை குறிச்சு என்ன சிந்தனை வச்சிருக்கேன், அதை நினைக்க ஆரம்பி. உன் தாட் ப்ராசஸ்குள்ள அதை கொண்டு வா. என்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். சத்தா இதே நம்ம எப்படின்னா, இந்த மண்டையை விட்டோம்னா அது ஆஞ்சிட்டே இருக்கும். கரகர கரகர கரகரன்னு யோசிக்கும். ஆண்டவர் நம்மளை அந்த பகற்கனவெல்லாம் காண சொல்லலை. அல்லது நீ யோசிக்கிற யோசனைப்படியெல்லாம் நீ அப்படியே அடைஞ்சு திரி அப்படின்னு நம்மளை விடலை. இதெல்லாம் சாத்தா நம்மளுக்கு கொடுக்குற காரியம். ஒண்ணுமே இல்லாம நான் இப்படி ஆயிடுவேன், நான் பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன், நான் அம்பானி ஆயிடுவேன், நான் அதானி ஆயிடுவேன், இப்படி இதெல்லாம் பகல்ல மீது நான் யோசிக்கிற யோசனைகள். இது சாத்தானுடையது. அதே போல யாராவது ஏதாவது சொன்னா அதுபடி யோசிக்கிறது. இவங்க சொன்னா இது நம்ம மென்டலி நம்மளா சிந்திச்சுப்பா, அதுவும் சாத்தானுடைய காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உன்னுடைய சிந்தை என்னுடைய வார்த்தைக்கு நேர திருப்பு. மைண்ட் சொல்ற எல்லாத்துக்கு நேர நீ போகாம உன்னுடைய வார்த்தைக்கு நேர, அதுக்குதான் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வர. அவன் யோசிச்சுட்டே இருக்கு பாரு, வானத்தை பார்த்தானே எனக்கு ஒரு சேச்சா, ஆண்டவர் இதை போலதான் எனக்கு பிள்ளை தரவேன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த எளியேசர் பிள்ளையும் சந்ததியும் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? ஆமா, இதுதான் நம்ம வீட்டுல இருந்து செயல்பட போதுங்க போல, இதுதான் நம்மளுடைய சந்ததியா அப்படின்னு சொன்ன அந்த அதுக்குள்ள அவன் போயிட்டான் கம்ப்ளீட்டா. அப்ப அவனுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. இல்ல, மனதை மாத்து, வெளியே கொண்டு வர. இதுக்குள்ளே இருந்து ஆராய்ச்சிட்டு இருந்தவன் வெளியே கொண்டு வந்து ஆராய் கொஞ்சம். அப்ப அவன் ப்ராசஸ் அப்படியே மாறுது. அவன் ஒவ்வொரு தடவும் வானத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். என் பிள்ளைங்க இப்படிதான் வரப்போகுது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது போலதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில 1000 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ், ஒரு காரியம் உள்ள வரும்போது சொல்லுங்க, இல்லை இந்த காரியப்படி என் வாழ்க்கையில நடக்காது. நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க, உடனே கேன்சல் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகளை குறிச்சா சில நேரம் அதோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க தானே, உடனே இந்த பிள்ளை உள்படாது, இது வரும்போதே பாரு, இப்படி வளர்ந்து பாரு, உடனே இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ணு.
என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். என் பிள்ளைகள் ஒளிவுமர கன்று. உடனே அந்த பிள்ளைங்களுக்கு நேரம் சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் மாற்றும். இதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். எலியேசர் தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா எலியேசர் கிடையாது, நான் வா, உனக்கு நான் ஒரு வச்சிருக்கேன். உனக்கு நான் 12:1 என்ன சொன்னேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வதிக்கவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறத சபிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் இந்த ஒரு வார்த்தையை விட்டு அவர் வெளியேறவே இல்லை. அவன் 1000 அவனுடைய சந்தேகங்களை கொண்டு வந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில தவறுகள் செஞ்சாலும் ஆண்டவர் அதை எடுக்கவே இல்லை. அவர் சொன்ன ஒரே பிடியில தான் இருக்கிறார். பூமி அளவா உன உயர்த்து, உனக்குள்ள இருந்துதான் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படும், உன் வித்துல இருந்து மட்டும்தான் வரும். இப்படிங்கிற ஒரே வார்த்தையிலேயே நின்றுதான் ஆபிரகாம ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, உன் வித்துல இருந்துதான் உனக்கு புறப்படும். அப்ப அவன் விசுவாசித்தான், அவனுக்கு அதை ஆண்டவர் நீதியா என்றார். அப்படி நடந்தாலும் அடுத்த 16வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்படி அவனுடைய ஒரு மைண்ட என்ன பண்ணிட்டாரு, சரி அதை எலியேசரை விட்டு வெளியே கொண்டாந்துட்டாரு. ஆனா இன்னும் அவனுக்கு அடுத்த பகுதி சரிப்படுத்த வேண்டியதா இருக்குது. 17th அதிகாரத்துல போகும்போதுதான் இந்த சாராளுடைய சம்பவம் வருது. என்ன பண்றாரு, இப்பதான் அவருக்கு 86 years ஆகுது. ஆனோடனே இல்ல சாராள் முடிவெடுத்துட்டாங்க, இல்ல இனி உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நீங்க சாராள் மூலம் நீ ஆகார் மூலம் பிள்ளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலயும் அவ என்ன பண்றான், பிள்ளை பிறந்து வந்துருது. அடுத்து 17வது அதிகாரத்தை பார்ப்போம். 17, 14 அந்த இதாக இருக்கட்டும். 17வது அதிகாரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, அவர் எவ்வளவு பொறுமையா, அவர் எந்த அளவு ஒவ்வொரு அதிகாரம் ஸ்டார்டிங்ல நான் அப்படி படிச்சுட்டு வரும்போது அவர் ஆபிரகாமை விடுறதாவே இல்லை. தொடர்ந்து 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 தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் அளவுக்கும் அவர் ஓய மாட்டார். ஹல்லேலூயா. 17வது அதிகாரத்தை பார்க்கலாம். 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென். இப்ப என்ன பண்றாரு, அவனோட இடைப்பட்டு அடுத்த ஒரு மைண்ட் சேஞ்சுக்கு அவன் பேரை மாத்துறாரு. நீ ஆபிரகாம் இருந்த, சரி இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், உன் பேரை மாத்துறேன், நீ ஆபிரகாம், நீ ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போற, இது என்னுடைய நித்திய உடன்படிக்கையா இருக்கிற போது. அப்ப 19வது வசனத்துல சொல்றாரு, தேவன் உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாய் உன் குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்து அவங்க குழந்தை பிறக்க போகிற பேரும் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. சாராய சாரான்னு மாத்துறாரு, ஆபிரகாம் ஆபிரகாம் மாத்துறாரு. அடுத்து அவன் பிள்ளை என்ன பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தையும் கொடுத்து அதுக்கு பேரையும் கொடுத்து அவன் வாழ்க்கையில தேவன் மறுபடியும் 17வது அதிகாரத்துல வராது. அதே போல அவனுக்கு 100வது வயதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஈசாக்க பிறக்க செய்கிறார். 99 வயசுல அவன் மறுபடியும் கற்பவதி. அந்த சூழ்நிலை எப்படின்னா கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது. இப்போ 75 வயதுல இருந்து 86 ஓரளவு நிச்சயம் இருக்கு, 99 கம்ப்ளீட் ஓவர், அவ்வளவுதான். இனிமேல் பிள்ளை அவளை சொல்றான், அந்த பெண்களுக்குரிய எல்லாமே நின்று போச்சு, இவன் ட்ரை ஆயிட்டான், ஒண்ணுமே இனிமேல் நடக்காது, சூழ்நிலை முடிஞ்சிச்சு, எல்லாம் அவ்வளவுதான்.
அப்படிங்கிற இடத்துல தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருந்தார். உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் யோசனைகள் என் யோசனைகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய யோசனை பெரியது. நம்மளை குறித்ததான தீர்மானம் பெரியது, நம்மளை குறித்ததான எண்ணங்கள் பெரியது. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய வைத்திருக்கிற எந்த மனுஷனும் யோசிக்க முடியாத நன்மைகளை செய்கிற தேவன். அப்படியே எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதமாக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். 100 வயது வரும்போது அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கிறார், ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார், ஒரு சந்ததி. அந்த சந்ததிக்குள்ளதான் இன்றைக்கு நம்மளும் வந்து சேர்ந்தோம். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு 12வது அதிகாரம் 1வது வசனத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கும் நாமளும் நம்முடைய சந்ததியும் இன்னும் வரப்போகிற எல்லா சந்ததிக்கும் தேவன் கொடுத்த ஒரே அந்த வார்த்தையின் மூலம்தான் இன்று வரைக்கும் அந்த சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையின் உண்மையுள்ளவர். எவ்வளவு பலவீனமாய் கிடந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் எல்லாமே சொல்றோம், ஆனா அவனை விசுவாசத்துல தேவன் தான் பெருக செய்தான். கர்த்தருடைய விசுவாசத்தை அவனுக்குள்ள கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிற விதம் போல அவனை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனதை திருப்பினார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் சோர்ந்து போகும்போது அவனுக்கு ஒரு அடையாளம், அவனுக்கு ஒரு அற்புதம், அவன் வாழ்க்கையில ஒரு நிச்சயமா நடக்கக்கூடிய, அவன் நம்பக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு செய்கிறார். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையான காரியம். இது எந்த ஸ்டோரி எல்லாம் தெரிந்திருந்தாலும் இதை தான் நம்ம இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். 21வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 21:13 ஆண்டவர் 21:3 கொடுத்துனா ஈசாக்கு பிறந்தாச்சு. 21:13 3வது அதிகாரம் மட்டும் வாசனம், 3வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். அப்ப அவனுக்கு 100 வயதா இருந்துச்சு. சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22வது அதிகாரம் வாசிக்கலாம். 22வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இதுவரை இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், ஈசாக்க எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பார்த்தா ஆபிரகாம் ஒரு க்வெஸ்டின் இல்லை, யார்கிட்டையும் அவன் எந்த விதத்திலையும் டிஸ்கஸ் பண்ணல, உடனே புறப்பட்டு போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துக்கு தான் வரும்படியாக அவனை ஆயத்த பண்ணினான். நான் ஒரு காரியத்தை உனக்குள்ள செய்கிறேன், அதை நான் செய்கிற விதமா நீ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவனுக்கு அந்த பிள்ளை கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையை வர பண்ணும்படியாக, நான் உனக்கு எவ்வளவு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன், உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனா நான் இருக்கிறேன், எல்லா காரியங்களையும் என்னால செய்யக்கூட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவனை ஒரு பரிபூரணத்துக்குள்ள வரும்போது அடுத்து அவனுக்கு ஒரு டவுட்டே வரல. நெக்ஸ்ட் பிள்ளைய தூக்கிட்டு கடன் போயிட்டான். கையில கத்தி கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு போனது மட்டும் இல்லை, இதுல எதுவுமே இல்லை, அவன் எடுத்து வெட்டவும் ஆரம்பிச்சான். அந்த வசனத்தை படிப்போம். பின்பு 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் செஞ்ச உடனே ஆண்டவர் பார்த்தார், நான் அறிஞ்சிருக்கேன், நீ உன்னுடைய கொடுக்கறது மட்டும் அடுத்தாவது ஆண்டவரே பயங்கரமா மூவ் ஆகுறார். தான் பேர்லயே ஆணையிட்டு, நெக்ஸ்ட் தன் பேர்லயே ஆணையிட்டு உனக்கு சொன்னதை எழுதாங்க. அந்த வசனத்தை வசிக்கலாம். 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் கடைசியா தாம் பேரையே ஆணையிட்டு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில எப்படி ஒரு பார்வோன் கிட்ட போய் சொல்றவனா இருந்தான். அடுத்து அகிமலேக்குன்னு அங்கேயும் சாராள எடுத்துட்டு போறாங்க. அங்கேயும் சகோதரின்னு போய் சொல்ற அளவுல டவுனா இருந்தவன ஆண்டவர் தூக்கி எடுத்து தன் மகனையே கொடுக்கிற அளவுக்கு, தனக்கு அவள்தான் ஒரே ஒரு பையன்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பையனையும் கர்த்தர் நிச்சயம் அந்த மகனையும் உயிரோடு எழுப்புவார். இதுவரைக்கும் அதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்ம கேட்டா கொடுப்போம்னு தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை, நம்மளுக்கு ஒரு சாட்சி இருக்கு. நம்ம கொடுத்தாலும் நிச்சயமா மறுபடியும் எழுப்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சாட்சி நம்மளுக்கு முன்னே இருக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு அது கிடையவே கிடையாது. ஆனா அவன் பிள்ளைய கேட்டோன்னே கொண்டு போய் அவன் கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தான். இவ்வளவு தூரம் அவன் வாழ்க்கையில எப்படி சந்தேகப்படுறவனா, மன கிளேசம் உள்ளவனா இருந்தாலும், தன் பலவீனத்தை குறித்து ரொம்ப யோசிக்கிறவனா இருந்தாலும், தன் மனைவி சொல் பேச்சை கேட்கிறவனா இருந்தாலும், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபப்படுத்தி அவர் இல்லை, என் வாழ்க்கையில அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொன்னதை சொல்லி நிறைவேற்றுகிற தேவன், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் பொய் மனுஷன் போல மனமாறுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய நிறைவுக்குள்ள அவன் வந்த உடனே ஆண்டவர், ஓகே உன்னை நான் கண்டுட்டேன், நீ என்ன நான் பார்க்கிற போல நீ என்னுடைய வார்த்தையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்வேன்னு நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துக்கு தான் நான் உன்னை கொண்டு வர வேணும்னு நினைச்சேன். ஆண்டவர் பிள்ளைய முக்கியம் அப்படி கிடையாது. தேவனை ரத்தம் கேட்கிற தேவனா, வழி கேட்கிற தேவனா கிடையவே கிடையாது. அவர் நம்முடைய எண்ணங்களை மறுரூபமாக்கும்படியாக, நம்முடைய ஸ்டாண்டர்டை மாற்றும்படியாக, நம்ம எங்க ஆழமா கிடக்கிற அந்த இடத்துல இருந்து தூக்கி ஒரு உன்னத நிலைமையில, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிங்காசனத்துல என்னோட கூட உட்கார வச்சிருக்கேன். இதுதான் பெரிய ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி நினைக்க வந்த உடனே நம்ம சூழ்நிலை கடற்கரை மாறி. ஆனா அது வர வரைக்கும் இந்த மாதிரியான சில தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் விட மாட்டேன், விட்டாரா? ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு அதிகாரமும் அந்த ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு அதிகாரத்துல கூட விடல. அந்த 12ல இருந்து 22வது அதிகாரம் வரை நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமோட அவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமோட அவர் பேசி அவர் செய்யணும்னு அவசியமா. ஏன்னா அவர் அவ்வளவு அன்புள்ள தகவல். அவர் நம்மளை முன் குறிச்சிட்டாருன்னா அவர் கைவிடவே மாட்டார். இந்த அன்பை நம்ம நினைக்கும் போது அதை நம்மளால கிரகிக்கவே முடியாது. அந்த அன்பு தான் அவன்கிட்ட போய் 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 அவனும் மாறி 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 இந்த அன்பு அவன்கிட்ட வரும்போது அவனுடைய லைஃப்ல சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய ஒவ்வொரு தொடுதலும் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணுது. இந்த மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தன் பிள்ளைய கேட்ட கையோட, ஏன்னா சாராட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அடுத்தது க்ளோஸ் ஆயிருக்கு சாப்டர். ஏன்னா ஏற்கனவே நிறைய அவன் குழம்பி போயிருக்கிறான். விடு, இதெல்லாம் பிள்ளைய தூக்குறான், அவனே போறான், அந்த வேலைக்காரன் வேண்டாம், யாருமே வேணாம், நானே மகன் மட்டும் போறோம். ஆனா கைவிட்டார் ஆண்டவர். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்த பண்ணி
அது ஆண்டவருக்கு அந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை ஆபிரகாம் காணும்படி செய்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு உன்னத நிலைமைக்கு ஆண்டவர் சொல்றார். அதுதான் அந்த விசேஷர்கள்லாம் கேட்கிறாங்க, ஆபிரகாமை நீ பார்த்தியா? ஆமா, இயேசு சொல்றார். ஏன்னா அந்த உயிர்த்தெழுதல் அவன் அன்னைக்கே பார்த்தான். ஆட்டுக்குட்டிய அவன் கொல்லும் போதே நான் மரிப்பதையும் நான் எழுந்திருப்பதையும் ஆபிரகாம் அன்னைக்கே பார்த்தான். அப்படிங்கிற அந்த மேன்மைக்கு அந்த மகிமையை காணும்படி ஆபிரகாமுக்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவன் நம்ம வாழ்க்கையிலும் தான் இப்படி ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படிதான் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல ஏன் இப்படி நடக்குது, இந்த கொஸ்டினுக்கே போவாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நீ பார்க்கும்படி என் கண்களை திறந்துவிடுமாப்பா. நான் யோசிக்கிற யோசனையின்படி இந்த காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன். முதல்ல நம்முடைய எண்ணம் ஷடமாகும். அப்படியே யோசிக்கிற யோசனைகளுக்கெல்லாம் போகாதபடிக்கு கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த கிருபை எனக்கு வேணும், நிதானிக்கிற கிருபை வேணும், என் வாழ்க்கையில அந்த மாற்றங்களை காணுகிற கிருபை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். அவர் உண்மை உள்ள தெய்வம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் உண்மை உள்ள தெய்வம். நம்மளுக்கு தெரியும், இது தெரியாம கிடையாது. நம்ம சொல்றனால இது உண்மை அவர் நம்ம வாழ்க்கையில். ஆனா அவர் எத்தனை அந்த காரியத்தை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில காண வைக்கிறார் அப்படிங்கிறதா ஆபிரகாம் ஸ்டோரியை படிச்சுட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது. இதுல ஆண்டவர் எவ்வளவு அவருக்கு உண்மையா இருந்தார், ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசிச்சா அது செகண்ட் தான். ஆனா ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்தான். அவன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டார். சொன்னானே தவிர்த்துட்டு ஆண்டவர் தான் நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணு. அதுதான் சொல்றாரு, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி, நான் விரும்புகிற காரியம் செய்யும்படி என் வார்த்தை புறப்பட்டு வரும். நீ வேணா அதை தெரிஞ்சுக்கலாம், உனக்கு பிள்ளை கொடுப்பேனா நீ ஆகாரம் தெரிஞ்சுக்கலாம், நீ மற்ற காரியங்களை நீ அந்த கான்சிக்வன்சஸை நீயே பார்த்துக்கணும், அதையும் விட்டுற. ஆனா நான் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன், நான் ஒரு காரியத்தை உன் மூலம் செய்யணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், அதன்படிதான் நான் செய்வேன். அதுக்குதான் அவர் ஈசாக்கை கொடுக்கும். உன் கற்ப பிறப்புல இருந்து தான் புறப்படும், அவன் மூலம் தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் மூலம் கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அவன் மூலம் தான் இங்க மறுபடியும் அவனுடைய சகல காரியங்களும் அன்றைக்கு 2ஆம் ஆதாமாய் கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் அப்படின்னு அவர் உலக தோற்றத்துக்கு முன்ன கொண்ட தீர்மானம். அதற்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில இந்த பகுதிகளை எல்லாம் செய்து முடித்தார். அதனால நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் அப்படின்னு இவனை மாதிரி நம்ம திரிச்சிடக்கூடாது. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்களோ அதுக்கு நான் காத்திருக்கிறேன். உடனே நான் ஒரு வேலையை தேடி நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், உன்னை பெருக பண்ணுவேன்ட்டு நான் ஒரு ஐடியா எடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு காரியத்தை பெருக வச்சுட்டு அப்புறம் அதுல நம்ம செய்த எல்லாமே சொரப்பிதான். ஏன்னா அதை கத்தர் இருக்க மாட்டாரு, அதை கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஃபிளரிஷ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும். அது நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய அனுபவங்கள்ல அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஸ்டாப் பண்ணும், எல்லாத்தையும் இருக்கும். அவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு பாட்டு கூட வாக்கு தத்தம் பண்ணுவார், விசிட் பண்ணுவார், அது எனக்கு சொன்னபடி செய்து முடிப்பார் அப்படின்னு நான் ரொம்ப கேட்டதை சும்மா ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸை கேட்டிருக்கேன். உண்மை, நம்ம வாக்கு தத்தனோட வாழ்க்கையில கொடுத்துட்டாருன்னா அவர் நிச்சயமா விசிட் பண்ணிட்டே இருப்பார். என் பிள்ளை அங்கே பிடிச்சிருக்கா, அந்த வார்த்தையில நிற்குதா, அல்லது நடுவில் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்குதா, இந்த வார்த்தையை திருச்சிட்டு உட்கார்ந்துருக்குதா, அதை புறமுது காட்டிட்டு வேணாம் அவருக்கு போதும் அவர் வார்த்தையும் போதும் நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு அடுத்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் விசிட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மளை பூரணப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ, அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதன்படிக்கு நம்மளை விட்டு கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட் உண்டு. ஏன்னா நம்ம அதை எண்ண முடியாத அளவுக்கு, அவருடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு பிசாசானவன் ஒரு பெரிய மாயை அந்த இடத்துல கொண்டு வைப்பான். அப்படியே எப்படி இப்ப ஆகார் தான் லைஃப்ல அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ஆகார் மூலம் பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரே ஒரு சாய்ஸா இருந்துச்சு. அதே போலதான் எல்லா சூழ்நிலையும் இருளா இருக்கும். சரி, இது மூலம் தான் இப்படிதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யை தெரிந்தெடுக்கும்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இருளாக்கி அவர் பொய்யை தெரிந்தெடுக்க வைப்பான்.
அதுவே நம்ம லைஃப்ல போராடுற போராட்டமும், அதுக்கு நம்ம அடுத்து அதுக்கு பதில் செய்கிற, அதுக்கு அதை சரி கட்டுற காலங்களுமே நம்மளுடைய காலங்கள் நிறைய ஓடிது. ஆனா இனி நம்ம அப்படி ஒரு தவறை செய்ய வேண்டாம். நம்முடைய சந்ததிகளுக்கு இது ரொம்ப அதிகமா சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்னா வந்தாலும் ஃபர்ஸ்ட் தாய் தகப்பா நான் உனக்கு இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னு பிள்ளைகளை நீங்க டியூன் பண்ணணும். ஏன்னா அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான், ஏன்னா இந்த உலகத்துல பிள்ளைகளை வேற விதத்துல நடத்துறதுக்கு இந்த உலகம் காத்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்க, செல்போன்ல நிறைய அதுகளே கற்றுக்கொள்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்ன அதுக்குள்ள மனசுக்குள்ள எழுதி வரும்போதும் அதை நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீனஸை தகப்பன் தாய் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை வேற எங்கேயாவது சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த வழிகள் மாறிடும், அவங்க திசை திரும்பிடும். அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால எதுவா இருந்தாலும் அவங்களோட பேச, அதுதான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது அதுல இருக்கிற நல்லது தீமைகள் ஆண்டவர் எதையும் மறைக்கிறைய. சாரா கல்யாணம் பண்ணா அப்படின்னு ஆண்டவர் அதை சாப்டர் 18ஆம் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போலையே. அவன் பண்ணதே அவன் வச்சுதான் இருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு பாடமா இருக்கும்படி. நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை தான் செய்வேன், நீயா அவனை தேர்ந்தெடுத்துட்டேன்னா அதுக்குள்ள அதுக்கும் ஆண்டவர் சொல்ற, நான் அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்க தான் செய்வேன். நான் உன்கிட்ட பிறந்துட்டானே, நீ என் பிள்ளையாச்சே, அதனால நான் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து அவன் துஷ்டனா வளர வேணும் அதையும் சொல்றாரு, விட மாட்டார். ஏன்னா அவர் இரக்கத்தின் தேவன். ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தின் மேன்மைகள் ஒரே வார்த்தையை நீங்களும் புரிச்சுக்கலாம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. இப்ப நம்ம நிறைய நேரம் என்ன யோசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு டைரக்டா வந்துட்டாரு, டைரக்டா பேசிட்டாரு, ஒரு கிளியரன்ஸ் அவனுக்கு, ஒரு கிளாரிட்டி அவனுக்கு இருக்குது. அப்படி என்கிட்ட பேசுறதே இல்லையே, அப்படி ஒரு கிளாரிட்டி எனக்குலாம் இருக்கிறது, எவ்வளவு யாரும் எனக்கு பேசாம நோ, அதுதான் நம்ம பண்ற தவறு. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் அவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை. அது உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், ஜெபம் நம்ம அவரோட பேசுறது. நீங்க வேதத்தை எடுத்து படிக்கும் போது அவர் உங்களோட பேசுறது. அவர் உங்களோட எப்பெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ போய் உட்காந்து எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு பேசிட்டே இருப்பார். நீங்க தான் டைம் கொடுத்து போதும்பான்னு முடிச்சிங்கன்னா தான். மற்றபடி 1 day 2 days 3 days உட்காந்து வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அள்ளி வீசிட்டே இருப்பார், உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு வார்த்தையோட பேசுவார், ஒவ்வொரு வசனத்தோட பேசுவார். அவருடைய அன்பை காட்டுவார், அவருடைய அரவணைப்பை காட்டுவார், அவருடைய சீர்திருத்தத்தை உங்களுக்கு காட்டுவார். அவர் எப்படியெல்லாம் அவங்களுக்கு இருந்தாரோ உங்களுக்கு எவ்வளவு மேன்மையா இருக்கிறார் அப்படிங்கிற நன்மைகளை காட்டுவார். அதனால் அவரை வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போய் சொல்ல மனுஷன் கிடையாது, அவர் மனமாற மனுபுத்திரன் கிடையாது, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நிறைவேற்றினார். அவன் பேரை பெருமைப்படுத்தினார், அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார், அவன் ஆசீர்வதித்தார். அவன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்ன கானான் தேச அந்த ஒரு சாப்டருக்குள்ள அவனை தூங்க வச்சு மொத்தத்தையும் காட்டி உன் சந்ததி 400 வருஷம் இருக்கும், அடிமையா இருக்கும், மறுபடியும் அவங்க அதை போய் சுதந்திரிப்பாங்க அப்படிங்கிற எல்லாவற்றையும் காட்டி அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டு அதன் சகல காரியங்களை அவனுக்கு செய்து முடித்து அவனை தூக்கம் தெளியும் போது அந்த பலி அவன் போறதை அவன் பார்க்கிறான், அதனுடைய எல்லா காரியங்களும். ஆனாலும் நெக்ஸ்ட் சாப்டர்ல அவனுக்கு தயக்கம் தான் வளர்த்து அவன் பேரை மாற்று இல்லை, உனக்கு உண்டான. ஆனா அவன் வாழ்க்கையில அந்த அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு வரும்போது பிள்ளைய கேட்ட கையோட அவன் கடகடன்னு மாறும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இதைதான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் சிறு பிள்ளைகளை போல அப்படியே எல்லாத்துலேயும் இருக்கக்கூடாது, முதிர்ந்தவர்களாய் தேறினவர்களாய் நம்ம மாற வேண்டும். இன்னும் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில இது செய்யல இது இல்லை அப்படிங்கிற குறை சொல்லுகிற காரியங்களை நிறுத்திட்டு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு முன்னேறுகிறவர்களாய் அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நான் காணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியா எழும்பணும். நாமளும் நம்ம சந்ததியும் இந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மறுரூபம் நமக்குள்ள வரணும். அதை தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம சிந்தனைகளை ரொம்ப கவனமா காத்துக்கொள்ளணும். இங்கதான் எல்லாமே தோன்றுகிறது. இந்த இடத்துலதான் அவனோட அட்டாக்கே இங்கதான். இந்த இடத்துல தவறான ஒரு யோசனையை வச்சுட்டா நம்ம அதன்படி யோசிச்சு அதன்படி தவறுகளை செய்து தவறுக்கு ஒரு தவறு அப்படியே லைஃபே தவறு தான் அப்படியே போயிடும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு
புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்க. அதுக்குதான் ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை காட்டுறாரு. அவனுடைய பெயரை மாற்றுறார். உன் மனசு மாறட்டும், உன் எண்ணம் மாறட்டும். ஆண்டவர் அதனால தான் வாக்குத்தத்தங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம இப்படி கஷ்டப்படும் போது நினைக்கும் போதெல்லாம் இது திரளான மணல் போல திரளான கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து வாசி, இதுக்குள்ள உன் கவனத்தை இப்படிதான் இருக்கும். என் வாழ்க்கை வாழ இது சகல ஜாதிகளை பார்க்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மைதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத பாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காட்டில நான் மேன்மையா உயர்வா நான் இருப்பேன் அப்படிங்கிறத பாரு. நான் உண்மை உள்ளவனா இருப்பேன், நான் ஒழுக்கம் உள்ளவனா இருப்பேன், நான் நீதி உள்ளவனா இருப்பேன், நான் கற்புள்ளவனா இருப்பேன், நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைவேன், நீதியின் மேல நீதி செய்வேன் இப்படிங்கிறத பாரு. நான் ஒவ்வொரு நாளும் தேய்ச்சிட்டு போவேன் அல்லது என் வாழ்க்கை கட்டப்பட்டிருப்போம் இப்படிங்கிற இந்த தவறான எண்ணத்தை விட்டுட்டு உன்னுடைய மேன்மையான எண்ணங்களை பாரு. அப்படி நீ கர்த்தருடைய வார்த்தையோட நீ இணைந்திருக்கும் போது நான் உனக்கு உண்மை உள்ள தேவனாக இருப்பேன். நீ நம்பின, நான் உனக்கு அனுப்பி கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு நான் கொடுக்க வந்து ரிசீவ் பண்ணுவார். என் பிள்ளை எப்படி இருக்கு, சரி நீ பிடிச்சிருக்கா, அதுக்குரிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், அதுக்குரிய ஒரு காரியத்தை செய்வார், அதுக்குரிய ஒரு காரியத்தை நிறைவேற்றுவார். சில நேரங்கள்ல கால தாமதம் ஆனது போல இருக்கலாம். இப்போ அவனுக்கு ஒரு 25 years அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கேப்பா இருக்கலாம். ஆனா அவனுடைய எல்லைகள் எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எத்தனை இயர்ஸ் ஆபிரகாம் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு எத்தனை ஜெனரேஷனை பார்த்தாச்சு. அத்தனை தேவன் மேலான திட்டங்கள், இதுதான் அவருடைய மேலான திட்டங்கள். வானத்துக்கு பூமி எவ்வளவு இதை யோசித்து பார்த்துருப்பேன். அவர் வேணா ஒரு 10 ஜெனரேஷன் யோசிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு 1000 ஜெனரேஷன் கூட யோசித்துருந்துருக்கான். சரி ஆண்டவர் சொல்றாரு நடக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஜெனரேஷன் அவனுக்குள்ள இருந்துதான் எழுதி வருகிறத அவனால யோசனைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனை என் யோசனை அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அதனால அளக்கவே முடியாது. அந்த அளவு நான் உனக்கு மேல வச்சிருக்கிற நோக்கமும் திட்டமும் அவ்வளவு பெருசு. அந்த அளவுதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறேன். ஆனா நீ குறைவா பாக்குற, நீ கீழே பாக்குற, நீ என்னது உனக்கு வேண்டாத காரியங்களை பாக்குற. வானத்து நட்சத்திரங்களை பாரு, நான் உனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பாரு. வேகம் போன்ற திரளான சாட்சி. இன்னைக்கு எவ்வளவு சாட்சிகள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரோட சாட்சிகளை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு பேர் நம்ம லைஃப்ல கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகளை நான் உனக்கு வச்சுட்டு இருக்கிறேன். நீ அவங்கள பாரு. சரி, அதுக்கு மேல இல்லையா, உன் வாழ்க்கையில நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாரு. உன் வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய பர்சனா நீ இருந்தியான்னு நினைச்சுப்பாரு. உன் வாழ்க்கையில நான் என்ட்ரி கொடுக்குற அளவுக்கு நீ இருந்தியான்னு நினைச்சுப்பாரு. அதை நினைச்சாவே உன் லைஃப்ல எல்லாமே என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு வரும். என் லைஃப்ல நான் உங்களை சொல்றது இல்லை, நான் என் லைஃப்ல நினைச்சு பாக்குறேன். அப்படின்னா அவருக்கு ஈஸியா நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் நின்று அவர் என்னை மாற்றி 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 ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் அவர் எனக்குள்ள நம்பிக்கையை கொடுத்து, அடையாளங்களை கொடுத்து, அற்புதங்களை கொடுத்து, இது மாதிரி சாட்சிகளை கொடுத்து, அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர். பவுல் சொல்றது போல மரணமோ ஜீவனோ லாபமோ நஷ்டமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் என்னை கொண்டு வந்தாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம யாரும் அவனை உடனே சொன்ன ஆமா அப்படின்னு வரதே கிடையாது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி மாற்றி மாற்றி, நம்ம யோசனைகளை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மளுக்கு நன்மையாய் அனுகூலமாக்கி தந்து சத்து ஒவ்வொரு சூழ்நிலை எடுத்து அதை விளையாட பார்த்தான், பயங்கரமா பிளே பண்ணான். ஆனா எல்லாத்தையும் தேவன் நன்மையாய் மாற்றி, அதை ஃபர்ஸ்ட் நம்மளால நன்மையா பார்க்க முடியலதான், எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒவ்வொன்றையும் ஒரு நன்மையான பழமாய் புசிக்கும்படி அந்த காரியங்கள் எல்லாம் நன்மை என்பதை வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளவு உண்மை உள்ள தேவன், இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவரை எவ்வளவு நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், வருஷ கடைசிக்கு வந்துட்டோம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எத்தனையோ வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாரு, நிறைவேறலையே. ஒரு நாளும் அப்படி யோசிக்காதீங்க. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் கிடையாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவர் மனம் மாற மனுப்புத்திரன் கிடையாது. மனுஷன் தான் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு காரியம் சொல்றோம். அவர் ஒரு காரியத்தை தான் சொல்லுவாரு, அது ஒரே காரியத்தை தான் இருப்பார்.
டெய்லி இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்து இன்னைக்கு சொல்லி இல்லை இது மாதிரி இல்லை நெக்ஸ்ட் நோ 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 ஒன்று சொன்னார்னா நம்ம வாழ்க்கையில அதை நிறைவேற்றி முடிப்பார். எங்க வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். அதுதான் வாழ்க்கையில ஒன்றும் குறைபடாது. அதுதான் நான் அறிஞ்சு நான் கேட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை. அந்த வார்த்தை தான் எல்லா நாளும் இருக்கிற வார்த்தை. அது போலதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கலையா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு நீ ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களே அதை எடுக்கவும் செஞ்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் அது கூட உங்களுக்கு திருப்தியால என்னோட ஒரு வார்த்தை பேசுங்க. என்ன குறித்ததான இப்படி ஒரு பெரிய கிளியர் பிக்சர் கொடுத்தீங்களே ஆபிரகாமுக்கு, எனக்கு அது மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் கொடுங்க. கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ஸ்டோரிஸ் நான் கேட்கும் போது அவங்களை எவ்வளவு அழகா அவங்களை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு போய் உனக்கு ஊழியர் செய்ய வைப்பேன், இப்படி உன்னை நடத்துவேன், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் அழைக்கும் போது ஒரு ஒரு வரைபடத்தோடு தான் நடந்தேன். வெரி கிளியர் பிக்சர் கிடையாது, சில நேரம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், ஆனா அதன்படிதான் ஒவ்வொருத்தரையும் நடத்தியிருக்காரு. அப்படி எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செய்து இந்த ஒரு சான்ஸை எடுத்துட்டு ஆண்டவரே என்னை குறிச்சுதான தீர்மானம் என்ன, என்னை குறித்ததான உடைய நோக்கம் என்ன, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமா இவனை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஒரு மனைவியை அருமை சகோதரின்னு சொல்ல மாட்டார், அந்த அளவு அவர் ரொம்ப நோக்க வேலை இருந்துட்டார். நிச்சயமா உண்மையிலே அவர் விசுவாசத்துக்கு தகவல் சொல்றது கஷ்டம்தான். ஆனா அவர் அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவனை எவ்வளவு தூரம் அவனுடைய மாறுதல், அவர் கர்த்தர் அவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். தேவன் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்து அவனை விசுவாசத்தை பலப்படுத்தி அவனுடைய காரியங்களை மயக்க செய்து அவனுடைய சரீரத்தை பலனடைய செய்து அவனுடைய உறுப்புகளை எல்லாம் பலனடைய செய்து அவன் மைண்ட புதிதாக்கி ஆண்டவர் சகல நன்மைகளையும் காணி அதற்கு மேல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் ஜீவனையும் உயிர்த்தெழுதலை கண்ட முதல் ஆள் ஆபிரகாம் தான். ஹல்லேலூயா. அன்றைக்கே அந்த மகிமையை காண செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல கிறிஸ்து மரித்ததையும் உயிர்த்தெழுதலையும் கண்டவன் ஆபிரகாம் தான். அந்த மேன்மையை காணும் அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. உங்களுக்கு நேராக சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து சந்ததியை கொடுத்து சந்ததியின் சந்ததியை கொடுத்து இன்றைக்கும் அவனுடைய சந்ததி என்று நாமளும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லத்தக்கத அளவாக அவனுடைய வாழ்க்கையில தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். எல்லாம் கண்களை கூட ஆண்டவரோடு நம்ம பேசும்